இப்போ நம்ம எந்த சம் பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 1.5 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் என்ன சொல்லியிருக்காங்க, த ஆரோ டயக்ராம் ஷோஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் செட்ஸ் ஆஃப் பி அண்ட் கியூ. ஆரோ டயக்ராம் என்ன சொல்லுதுன்னா, இது ரெண்டுக்கும் பி அண்ட் கியூக்குள்ள ரிலேஷன்ஷிப்புக்கு சொல்லுது. ரைட் த ரிலேஷன் இன் செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம், டொமைனும் ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு செட் பில்டர் ஃபார்ம் பார்ப்போம். செட் பில்டர் ஃபார்ம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ரிலேஷன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு போட்டுட்டோம்னா இது எக்ஸு இது ஒய். கரெக்டாக? எக்ஸ் கம்மா ஒய் போட்டுக்கோங்க. ஓகேவா? இதில் பாருங்கள் 3 4 5 இருக்குது. இதை 5 6 7. இதுலேருந்து 3 4 5 4 5 6 5 6 7 அப்படி கரெக்டாக 2 தான் இருக்குது. கரெக்டாக? அது இது அப்போ நம்ம என்ன போடலாம், y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படி தான் வருது அப்படின்னு போடலாம். இல்லாட்டு நம்ம என்ன எழுதலாம், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 2 அப்படி போடலாம். ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 2. இது அந்த 2 அங்கே போனாலும் பாருங்கள், எப்படினாலும் போடலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இதில் இப்படி இருக்கனால நம்ம இதில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. அதாவது எக்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸ் வந்து 5 இருக்குன்னா -2 போட்டால் நம்மளுக்கு 3 வருதா? அப்போ கரெக்டாக தானே? அதான். அப்போ எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு பி, ஒய் பிலாங்ஸ் டு கியூ. ரொம்ப ஈஸி. ஓகேவா? செட் பில்டர் ஃபார்ம் பார்த்துட்டோம். அடுத்தது ரோஸ்டர் ஃபார்ம் பார்க்குறோம். ரோஸ்டர் ஃபார்ம்னா வேறு ஒன்றும் இல்லை, எதெல்லாம் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் எடுத்து நோட் பண்ணணும். அதில் என்னெல்லாம் இருக்குது, 5, 3, 6, 4, 7, 5 போட்டிருக்கோமா? இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். டொமைன்னா என்னது, இதில் எதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் தான் டொமைன். 5, 6, 7 டொமைன். அதோட ரேஞ்ச் வந்து என்னது, 3, 4, 5. ஓகேவா?